ஸோ நம்ம போகிறது வந்து குன்றத்தூர் கோயில். இது வந்து பெருமாள் கோயில். இது திருநீர்மலை பெருமாள் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். ஃபர்ஸ்ட் பையன் வந்தானா பொழுதுனே தூக்கியே வச்சுட்டு போல இருக்கும். ரொம்ப நல்ல பையன், நல்ல கேரக்டர், ரொம்ப. ஆஹா, இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. புளிசோர் ஒன்று அக்கறை பொங்கல் ஒன்று. இங்கே கல்லில் அடுக்கி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. என்னன்னா, சீக்கிரமாக தரிசனம் முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி முருகா. ஓகே, கிளம்பலாம். கைஸ், அப்படியே நம்ம அக்கா வீட்டு மொட்டை மாடியிலேருந்து ஒரு வியூ ஒன்று காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இது எந்த ஏரியாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க சென்னையில் இருக்கிறவங்க. ஏன்னா சரவணா ஸ்டோர் ப்ளஸ் போத்தீஸ் பக்கத்துலேயே இருக்க லொக்கேஷன் 2 இடத்துல இருக்குது. அதில் இது ஒன்று. ஸோ கண்டுபிடிங்க, பார்க்கலாம். வந்துட்டோம் பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இங்கே பார்த்து சொல்லு. கேக் விட்டுறோம், மஜா பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குது வியூ? பெருமாள் கோயில். ஸோ இங்கே தான் தேர். ஸோ நம்ம போகிறது வந்து குன்றத்தூர் கோயில். இது வந்து பெருமாள் கோயில். இது திருநீர்மலை பெருமாள் கோயில், ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து இங்கே வீடியோ பண்ணலாம். பட் நம்ம வீடியோ இன்றைக்கி பண்ணுறது வந்து குன்றத்தூர் கோயில். நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், பாருங்கள், சன்செட் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரி இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்களா, அப்படியே இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு கல் குவாரி தெரியுதா? அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம வீடு இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க மலை வந்து ஏர்போர்ட்டோட மலை. ஓகேவா? வந்தாச்சு மக்களே, குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. நல்ல வேலை, இறைவா கும்பல் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன். எனவே ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து இது போட்டிருக்க ரீசனே வந்து தர்சன், இது போட்டிருக்க ரீசனே வந்து கும்பல் கட்டுப்படுத்துறதுக்கு தான். இது வந்து இன்றைக்கி கும்பல் இல்லைன்னு நினைக்கிறேன். போகலாம் முருகா. எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டு. பாருங்கள் மக்கள், கும்பல் இல்லை. சாமி கும்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்கள் பாருங்கள், முருகா. ஆஹா, இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. முருகர் வரும்போதே ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. சேவல் நிற்குது மக்கள், முருகனின் வாகனம். இன்றைக்கி கும்பலே இல்லை. தர்சன் உன்னை முருகர் வந்து இதிலே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சுத்தமாக கும்பலே இல்லை. நேராக போயிட்டு முருகரை பார்த்துட்டு பர்த்டே செலிப்ரேஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, சாமி கும்பிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுற மக்கள்ஸ். இங்கே பாருங்கள், மரம் இருக்குது, எல்லாம் வழிபட்டுருக்காங்க. ஓகே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா வீடியோ அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, புளிசோர் ஒன்று அக்கறை பொங்கல் ஒன்று போமாடா. 2 புளிசோர் வாங்கிக்கிறியா? போகலாம், அங்கே போ, வெளியே போகலாம். வெளியே போயிடலாம். சன்செட் ஆகிட்டுருக்கு. ஓம் முருகா. தர்சனம் வாங்கிட்டான். 2 பிரசாதம், 1 புளிசோறு, 1 சக்கரை பொங்கல். சாமி பிரசாதம். இங்கே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்ன ரீசன் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. என்னன்னா,
ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அதுக்காக வந்து இங்கே கோயிலில் வந்து கல் அடுக்கி வச்சாங்கன்னா வீடு வந்து கட்டுற ஆசை வந்து நிறைவேறிடுமா அப்படின்னு நம்புகிறாங்க. அவங்களோட ஆசை நிறைவேறட்டும். நம்மளும் வந்து கோயிலில் செய்கிறது தான் டேஸ்ட்டு. எப்படி இருக்கு? இன்னும் வந்து சாப்பிடலாம். 2-3 பிளேட்டுனா கூட சாப்பிடலாம். இங்கே பாருங்க ஃப்ளைட்டு. நல்லா கடலைப்பருப்புலாம் போட்டிருக்காங்க. இது வந்து பவுடரா இல்லை என்னன்னு தெரில மக்களே. ஆமாம். பட் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து, ஆனால் நான் நிறைய டைம் வந்து இங்கே குன்றத்தூர் கோயிலுக்கு வந்து சாப்பிட்ருக்கேன். இந்த பிரசாதத்துக்காகவே வருவோம். ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம தரிசனம் பிறந்த நாளைக்கு வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த மாதிரி அருமையான பிரசாதம் சாப்பிட்டுருக்கேன். இது வந்து சக்கரை பொங்கல் கேசரி மாதிரியே இருக்குது. அப்பா நல்லா இனிப்பாக இருக்குது. ஏலக்காலாம் போட்டுருக்காங்க. அது எப்பயுமே தெரியல. 2 புளிசாதம் வாங்கலாமான்னு பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இங்கே வந்து நான் புளிசாதம் மட்டும் தான் சாப்பிட்ருக்கேன். அதனால் இது இன்றைக்கி வாங்கினோம். இது அதுக்கு மேலே இருக்குது, இனிப்பாக இருக்குது. ஒரு பிளேட் தான் புளிசாதம் வாங்கினோம். இதுலேயே வந்து ஏகப்பட்ட இந்த கடலை போட்டிருக்காங்க. வந்து கோயில் பிரசாதம்னாவே கோயில் பிரசாதம் தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. அவ்வளோ பொருள் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுலேயும் தான் ஏலக்காலாம் போட்டிருக்காங்க. இந்த அவங்க சோத்தில் நல்லா வெல்லம் போட்டு நல்லா இனிப்பாக வச்சுருக்காங்க. சீக்கிரமாக தரிசனம் முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி முருகா. ஓகே, கிளம்பலாம். முருகனுக்கு தேங்க்ஸ். நாங்கள் கேட்ட மாதிரியே கொடுத்துட்டாரு. கூட்டமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், கூட்டமே இல்லை. இங்கே பாருங்க, இதில் ஒரு வழி. இதில் வந்து வண்டி கார் அப்படியே மேலே போகிற மாதிரி. ஆமாம் தானே? அதில் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி. ஓகே, கிளம்பி போகலாம் வீட்டுக்கு போயிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பாருங்கள் காய்ஸ். இப்போ நான் ஒரு வியூ ஒன்று காட்ட போடுறேன், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. திருநீர்மலை பெருமாள் கோயில். நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த கோயில் தான். வியூ வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த ஈவினிங் டைமு சன்செட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கிளிப்பு ஒன்று எடுக்கிறேன். நல்லா இருக்குல்ல? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது வியூ. ஓகே, இந்த கோயிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ பண்ணலாம். நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய். அதுக்குள்ள 12 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப குட்டியா குழந்தை கையில கொடுத்தாங்க. அப்படியே கொழுன்னு இருந்தான். அதாவது அப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பையன் வந்தானா பொழுதுனே தூக்கியே வச்சுட்டு இருந்த போல இருக்கும். ரொம்ப நல்ல பையன், நல்ல கேரக்டர், ரொம்ப பாசக்கார பையன். நான் பாப்பாவை திட்டினா கூட இவன் அழுதுருவான். அந்த அளவுக்கு நல்ல பையன். ஹர்ஷன் என்னடா இந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து சித்தப்பாட்ட கேட்போம். கைஸ், இப்போ வந்து தர்ஷன் பர்த்டேக்கு வந்து நம்ம டின்னருக்காக சாப்பாடு வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். சிக்கன் ரைஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு. இன்னொரு சிக்கன் ரைஸ் வந்து ஆர்டர் சொல்லியிருக்கோம். இன்னொன்று வந்து இங்கே ஆசன் பிரியாணி வந்திருக்கோம். பாருங்கள், ஆசன் இங்கே வந்து பிரியாணி ஃபேமஸ். ஸோ இங்கே பிரியாணி வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, ரேட் எவ்வளோ? மட்டன் வந்து 240.
1 kg-யா? 1 kg. 2 kg ஆ 2 kg 1 kg தான் போட்டு. வீடியோ காலில் எல்லாம் விஷஸ் பண்ணுறாங்க உனக்கு. பாரு டாடி கரெக்டாக வந்துட்டாரு. கேமராலேயே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கா? ஆசன் பிரியாணி என்ன சட்டியில் வச்சிட்டீங்க? அள்ளி வைக்கிறதுக்கா? பீஸு எல்லாமே அடாடா, இது எந்த கடை? இது வந்து இங்கே முன்னாடி வாங்கின கடை. எந்த கடையில் நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம்.